செல்லுசேகரன். நான் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம். நம்ம 2011 தலைவர் கலைஞர் கருவறை முதல் கல்லறை வரை சாதனைகள் செய்து 2011 எப்படி ஒரு தோல்வி இருந்ததோ திராவிட முன்னேற்ற, அதே போல் மீண்டும் 2026 வந்துடுது. 2011 தலைவர் செய்த சாதனைகளை தாண்டியும் மக்கள் செய்த வேலையை நம்மளால் ஏற்றுக்க முடியாத. அன்றைக்கி கருப்பு சட்டை தலைவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் கருப்பு சட்டை போடுன்னு சொன்னோம். மீண்டும் இன்றைக்கி 2026 பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைவரே தோற்றுருக்கிறாரு. அந்த தோல்வி எங்களால் எவ்வளோ நல்லது செஞ்சோம், தலைவர் தோல்வி அடைஞ்சிக்கிறோம், அதை ஏற்றுக்க முடியல. அது என்னுடைய கருத்தாக நினச்சி நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன். மீண்டும் தலைவர் முதலமைச்சர் ஆவார், அது வரைக்கும் இந்த கருப்பு சட்டை தான் தொடரும். என்னுடைய பணியை சிறப்பாக தொடரும். இப்போ பாத்தீங்கன்னா மேல்நிலையில இருக்கவங்க, அதாவது கட்சியோட மேல்நிலையில இருக்கவங்க ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமா ஏத்துக்கிறாங்க. அடிப்படையில இருக்கிறவங்க, அடிப்படையில ஒரு உறுப்பினராக இருக்கிறவங்க, அடிப்படையில ஒரு போஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாமே அதை பெருசா ஏத்துக்க முடியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமான விஷயமாவே நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்ப உங்களை மாதிரி ஒரு ஆள்கள்லாம் நான் வாழ்நாள் முழுவதும், அதாவது எங்க கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வரையும் இந்த மாதிரி இதுல தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றது எந்த அளவுக்கு இருக்குது? அது எல்லாமே தொண்டனாக இருந்தாலும் தலைவர்களும் தொண்டர்களும் எல்லாமே ஒரே மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அதை அவங்களால வெளிக்காட்ட முடியாது. வெற்றியும் தோல்வியும் திமுக என்றைக்குமே பாதிக்காது. நாங்கள் ஆளுங்கட்சியிலும் ஒரே மாதிரி தான் செயல்படும், எதிர்கட்சியிலும் ஒரே மாதிரி தான் செயல்படும். இருந்தாலும் எங்களுடைய எதிர்ப்பு நான் என்னுடைய கருப்பு சட்டை போட்டு நான் காட்டுறேன். அப்போ வாழ்நாள் முழுவதும், அதாவது இந்த இது ஃபுல்லா, அதாவது கழகத் தலைவர் மீண்டும் முதலமைச்சராக வருவார், அது வரைக்கும் கருப்பு சட்டை தான். ஏற்கனவே நான் கருப்பு சட்டை போட்டு திருமணம் பண்ணுவேன், கருப்பு சட்டை போட்டு தான் 10 ஆண்டு காலம் இருந்தேன். மீண்டும் தலைவர் ஆட்சிக்கு வருவார், கண்டிப்பாக அது வரைக்கும் கருப்பு சட்டை தொடரும். இந்த கருப்பு சட்டை மூலிமா நான் ஆளுங்கட்சியில் எந்த தவறு நடந்தாலும் எதிர்ப்பு தெரிவிப்போம், சின்னவருக்கு உறுதுணையாக இருப்போம்.